ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கிஷோர். ஸோ இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மலையில் வந்து 2000 படிக்கட்டு இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக தெரில, ஆனால் குத்தி குத்திப்பாக சொல்கிறேன், ஒரு 2000 படிக்கட்டு இருக்குது. நம்ம அதை தான் ஏற போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பெருமாள் கோயிலுக்கு தான் நீங்கள் போக போகிறோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மேலே பாருங்களேன், அந்த மலைக்கு தான், அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா செங்குத்தாக தான் ஏறும் படிக்கட்டு ஃபுல்லுமே. இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் இருக்காது, எந்த மாதிரி இருக்காது, செங்குத்தாக தான் ஏறும். ஸோ வாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்திருக்கோம். ஸோ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வாங்க போவோம். மணி மண்டபம் எனக்கு கொஞ்சம் மேலே கோயில் வந்துருச்சு. ஸோ அதான் கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ஆஞ்சநேயர் தானே ஏறுதில் ஒன்றுமே தெரில. ஆஞ்சநேயர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் வந்துருச்சு. இப்படி தான் பண்ணுமா? இதுதான் கோயில். கோயில் வந்துருச்சு. யாரா பாட்டு செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. என்னால் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நான்லாம் உள்ளே போகல. நம்ம பசங்க எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. என்னால் வாய்ப்பில்லை, என்னால் போக முடியாது. ஸோ நான் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்துடுவேன். வாய் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. என்னால் உள்ளே போக முடியல. நம்ம ஆள் ஒருத்தர் உள்ளே போயிட்டு வந்தீங்க. எப்படி இருக்குது கூட்டம்? சூப்பராக இருக்குது. கூட்டமாக இருக்கா இல்லையா? கூட்டமாக தான் இருக்குது. என்னால் போக முடியாது, நானும் வரமாட்டேன். நீங்கள் எப்படி போயிட்டு வந்தீங்க கூட்டத்தில்? கும்பலாக போயிட்டு வர வேண்டியது தான். கொரோனா வந்துச்சுன்னா கொரோனா வராது. நம்ம தான் சமூக இடைவெளியை பாதுகாப்பு. சமூக இடைவெளி இந்த மாஸ்க் உங்களை வந்து காப்பாற்றுமா? சரி நைஸ். சரி ஓகே, பாபாய் சொல்லிடுங்க. இவர் இப்போது வீட்டுக்கு கிளம்புறீங்களா? சரி ஓகே, பாபாய். ஏன்டா? பாய். வயசு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அந்த கோயிலுக்கு போகணும், சுவாமி கும்பிட. நம்ம இப்போ போல நம்ம அப்படி சுற்றிட்டு ஸோ பையன் போயிட்டு பொங்கல் வாங்கிட்டு வந்துட்டான். அண்ணே பொங்கல் நல்லா இருக்குதா? சுமாராக இருக்குதா? சரி சாப்பிட்றேன் பொங்கல். இன்னும் டீசர்ட்டாக சாப்பிட்றேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குளத்துக்கு போய்ட்டுருக்கோம். ஸோ இங்கே இந்த மலையில் வந்து இந்த இடத்துட்டு குளம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த காம்பவுண்டு செவர்லாம் எதுவுமே இல்லை. அப்போ வந்து அப்படியே கல்லுலேயே குளம் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த இடத்துல சோறு கட்டி வச்சுருக்காங்க. தண்ணி கொஞ்சம் கேவலமாக இருக்குது. வரவங்க இந்த இதில் குப்பைலாம் எதுவும் போடாமல் இருங்க. அந்த காலத்துலேருந்தே இந்த குளம் இருக்குதான் சொன்னாப்புல. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே இருக்கிறான், இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே இருக்கிறான். வா போகலாம். என்ன சாப்பிட்ற? தேங்காய். அண்ணா தேங்காய் உடச்சி நல்லா சாப்பிட்டு இருக்காரு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வரக்குள்ளே அவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் போகும்போது செம கூட்டம் ஆகிடுச்சு. பாருங்க, கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அப்போ ஸோ
ஸோ நம்மள மாதிரி சிங்கிள் பசங்களா இவர் தான் காட் சிங்கிள் காய். ஸோ பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சாச்சு. கூட்டம் பயங்கரமாக இருக்குது. நம்மளால் சீக்கிரமாக காலையிலே வந்தனால கூட்டம் அவ்வளோக்கா இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா இப்போ தான் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ வெயில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சூரியன் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம சீக்கிரமாக கீழே இறங்கி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ முருகன் கோயில் வந்து சாமி கும்பிட்டு அடுத்து வேலையை பார்ப்போம். என்ன சாமி கும்பிட்டியா? அவ்வளோதான். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மலை முருகன் கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அவர் வரவே மாட்டேங்கிறாரா? வரன்ட்டு அதான் இந்த வியூ பாயிண்ட் மாதிரி சின்னதாக. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு அவ்வளோதான். இந்த ஏறும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கும் போது அந்தளவுக்கு கஷ்டம் தெரியல. அப்படியே இறங்கிட்டு சீக்கிரமாக கீழே போவோம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் இறங்கிட்டு இருக்கோம் பசங்களாம், நம்ம பசங்களாம். பார்த்தீங்கன்னா மைக் வச்சுக்கிறேன். ஸோ ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இறங்கியாச்சு. இறங்கிட்டு ஏறக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இறங்குள்ள அந்தளவுக்கு பெருசாக தெரியல. அப்படியே இறங்கி நம்ம பாட்டு போயின்னே இருப்போம். அப்படியே கோயில் ஒரு சுற்றிட்டு போயிட்டே இருக்கும். ஐஸ் வண்டியெலாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு அப்படி கலப்பாக இருந்தால் ஐஸ் வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் கார் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். கீழே 10 ரூபா விற்கிற ஐஸ் இங்கே 5 ரூபா 20 ரூபா நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வியூ ஓரளவுக்கு தெரியுது. அந்த இடத்துல நிற்கிது பாருங்கள் பைக்கு. அந்த பைக்கு ஃபுல்லுமே நம்ம பைக்கு தான். நம்ம பைக் அதில் ஒன்று. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கியாச்சு அந்த இடத்துல இருந்து. அடுத்து நம்ம அப்படியே போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ வண்டி நிற்கிது. நிறைய பேர் வந்துருப்பாங்களா. இது பாருங்க சுற்றி பைக்கு தான். பைக்கு கார் எல்லாமே நிற்கிது. ஸோ நம்ம பைக்கை போய் தேடி போவோம். நம்ம பைக்கு காரை நான் அங்கே நிறுத்தி வச்சுருந்தேன். அது போய் எடுக்கணும் பைக்கை ஃபஸ்ட்டு. பைக்கு வேறு டோக்கன்லாம் இருக்குது. 10 ரூபா டோக்கன் கொடுத்தா தான் பைக் விடுவாங்க. டோக்கன் வாங்கி வச்சுருக்கோம். போய்ட்டு பைக்கை தேடி எடுக்கணும். வாங்க போவோம். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நம்ம மேலே ஏறிட்டு மேலே பெருமாள் தான் பார்க்க முடியல, கூட்டமாக இருந்தெல்லாம் பார்க்கல. மேலே ஏறிட்டு இறங்கியாச்சு. ஃபுல்லாக சுற்றினதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மலையில் வந்து சீசன் என்ன சீசன் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மட்டும் தான் ஒரு நிறைய விசேஷமாக இருக்கும். மற்ற மாதத்தில் வந்தீங்கன்னா அந்தளவுக்கு விசேஷம் இருக்காது. ஆனால் நீங்கள் புரட்டாசி மாதம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே எல்லாருமே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வாங்க. வேறு லெவல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாமி பக்தியோடு இருக்கவங்களாம் வந்து நிறைய பேர் கும்பிடுவாங்க. இன்றைக்கி இங்கே காலையில் வந்து கும்பிட்டு போய்ட்டு வீட்டில் வேறு தான் விடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பசங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் ஃபாலோ பண்ணிக்காங்க. நம்ம அன்னன்னைக்கு போகிற விலாக்லாம் அதுலேருந்து ஃபோட்டோ உடனே அப்லோட் ஆகிட்ருக்கோம். இதில் இருக்கிற ப்ளூப்பர்ஸ்லாம் அதில் வரும். ஸோ ஓகே பாய். ஸோ காய்ஸ் மை காட் என்னடா நாய் புருக்கு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிகிட்டு வந்தாச்சு. முழுக்குது வந்து இப்போ நம்ம செருப்பு எடுத்து போடணும். செருப்புலாம் இருக்கா? இருக்குது. ஸோ செருப்புலாம் எடுத்து போட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம்.